Yeah. The minute read it. शुचौतेश प्रतिष्ठाप्य स्थिरम् आसनम् आत्मनः नाद्युच्छ्रितं नादिनीचं चैलाजिनकुशोत्तरम् तत्रैकाग्रं मनः कृत्वा यदचितेन्द्रियक्रियः उपविश्यासने युञ्ज्यात् யோகம் ஆத்ம விஷுத்தையே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய சம்பத்வேத சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் தர்பை புல்லை பரப்பி அதனை மான் தோலாலும் மென்மையான துணியினாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமைந்திருக்க வேண்டும். பின்னர் இதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக யோகியானவன் யோகத்தை பயில வேண்டும். புனிதமான இடம் என்பது புண்ணிய யாத்திரை தலங்களை குறிக்கிறது. இந்தியாவில் யோகிகள் அனைவரும் ஆன்மீகர்களும் பக்தர்களும் வீட்டை விட்டு வெளியேறி கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் ஓடும் பிரயாகை, மதுரா, விருந்தாவனம், ரிஷிகேஷ், ஹரித்வார் போன்ற புனித ஸ்தலங்களை அடைந்து தனிமையில் யோகத்தை பயில்கிறார்கள். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமானதல்ல. குறிப்பாக மேலை நாட்டினருக்கு மாநகரங்களில் இயங்கும் பேரளவிலான யோகா மையங்கள் பௌதிக லாபத்தை சேர்ப்பதில் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாமே தவிர உண்மையான யோக பயிற்சிக்கு சற்றும் தகுதியற்றவை. தொல்லையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது. மேலும் தற்போதைய கலியுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுளுடனும் ஆன்மீக நாட்டமில்லாமலும் எப்போதும் பற்பல கவலைகளுடன் வாழ்கிறார்கள். எனவேதான் பிருகுன் நாரதிய புராணத்தில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதிர் அந்நியதா. போலித்தனமும் சச்சரவும் நிறைந்த இக்கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரக சம்ரஷேய நாசிகாக்ரம் ஸ்வம் திசானவ லோகயன் பிரசாந்தாத்மா விகதபீத் பிரம்மச்சாரி விருதே ஸ்திதக மனக சம்யம்ய மச்சித்தோ யுக்த ஆசிதம் மத்பரக. தன் உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்து நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்தினுள் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் இறுதி கோளாக கொள்ள வேண்டும். 4 குரங்கள் கொண்ட விஷ்ணுவின் உருவில் எல்லோரின் இருதயத்தில் வீற்றுள்ள பரமாத்மாவான கிருஷ்ணரை அறிவதே வாழ்வின் லட்சியமாகும். விஷ்ணுவின் இந்த பரமாத்மா உருவை தேடி காண்பதே யோக பயிற்சியின் உண்மையான நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றிருக்கும் விஷ்ணுமூர்த்தி கிருஷ்ணரின் விரிவங்கமே. இந்த விஷ்ணுமூர்த்தியை உணரும் நோக்கமின்றி போலியான யோகத்தில் ஈடுபட்டிருப்பவன் நிச்சயமாக நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ணரே வாழ்வின் இறுதி குறிக்கோள். இதயத்தினுள் அமைந்துள்ள விஷ்ணுமூர்த்தி யோக பயிற்சியின் பொருளாவார். இதயத்தில் அமைந்துள்ள இந்த விஷ்ணுமூர்த்தியை காண்பதற்கு ஒருவன் பாலுரு வாழ்விலிருந்து அறவே விலகி இருக்க வேண்டும். எனவே அவன் வீட்டை விட்டு விலகி மேற்கூறியபடி அமர்ந்து தனியிடத்தில் வசிக்க வேண்டும். தினமும் வீட்டிலோ வெளியிலோ உடலுறவை அனுபவித்துக் கொண்டு போலியான யோக வகுப்புகளில் பங்கு கொள்பவன் யோகி ஆகிவிட முடியாது. ஒருவன் மனதை கட்டுப்படுத்தவும் எல்லாவித புலனுணர்ச்சிகளை இவற்றில் பாலுறவே தலையாயதாகும் தவிர்க்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். பெரும் முனிவர் யக்ஞவல்கியரால் எழுதப்பட்ட பிரம்மச்சாரி விதிகள் பின்வருமாறு கூறப்படுகிறது. கர்மணா மனசா வாச்சா சர்வாவஸ்தசு சுசர்வதா சர்வத்ர மைதுன தியாகோ பிரம்மச்சரியம் பரக்ஷசே.
ஷதே பரச்ச பரச்சக்ஷதே. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் ஒருவனின் செயல், பேச்சு மற்றும் மனதால் பாலுறவில் ஈடுபடுவதைத் தடுக்க பிரம்மச்சரி விரதம் உதவுகின்றது. பாலுறவில் ஈடுபட்டிருக்கும் எவனும் முறையான யோகத்தை பயில முடியாது. எனவே உடலுறவு பற்றி அறியாத போது சிறு வயதிலிருந்தே பிரம்மச்சரியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 5 வயதை எட்டிய குழந்தைகள் குருகுலத்தில் அனுப்பப்படுகிறார்கள். அங்கே குருவின் ஆசிரமத்தில் இளம் சிறுவர்கள் பிரம்மச்சாரிகள் ஆவதற்கு தேவையான கடுமையான ஒழுக்கத்துடன் குருவினால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அத்தகு பயிற்சியின்றி எவரும் எந்த யோகத்திலும், தியானத்திலோ, ஞானத்திலோ, பக்தியிலோ முன்னேற முடியாது. இருப்பினும் திருமண வாழ்வின் சட்டதிட்டங்களை கடைப்பிடித்து தன் மனைவியுடன் மட்டுமே உறவு கொள்பவரும் அந்த உறவிலும் கட்டுப்பாடுகள் உண்டு. பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகிறான். இத்தகு கட்டுப்பாட்டுடைய இல்லற பிரம்மச்சாரிகளை பக்தி மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞான மார்க்கத்திலும், தியான மார்க்கத்திலும் இல்லற பிரம்மச்சாரிகளுக்கு அனுமதி கூட கிடையாது. இம்முறைகளில் பாலுறவு வாழ்வினை முற்றிலும் நிறுத்துதல் இன்றியமையாததாகும். இதில் விட்டுக் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பக்தி மார்க்கத்திலோ இல்லற பிரம்மச்சாரிகளுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட பாலுறவுக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஏனெனில் இறைவனின் உயிர் சேவையில் அவனை ஈடுபடுத்தும் பக்தி மார்க்கம் காம வாழ்வின் மீதான அவனது பற்றுதலை தானாக நீக்கச் செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். பகவத்கீதையில் 2.59 கூறப்பட்டது. விஷயாவினி வர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. சொந்த முயற்சியின் மூலம் புலனுணர்ச்சியிலிருந்து விலகுமாறு மற்றவர்கள் வற்புறுத்தப்படுகையில் பகவானின் பக்தன் உயர்ந்த சுவையின் காரணத்தின் இயற்கையாகவே விலகி நிற்கிறான். பக்தனைத் தவிர வேறு எவருக்கும் இந்த உயர்ந்த சுவையை பற்றி அறிவு கிடையாது. விகதபிகி கிருஷ்ண உணவில் முழுமையாக இல்லாதவன் பயமின்றி இருத்தல் அயலாது. கட்டுண்ட ஆத்மாவின் ஞாபகம் திரிபடிந்திருப்பதால் கிருஷ்ணருடன் தன் நித்திய உறவை மறந்திருப்பதால் அவனிடம் பயம் உள்ளது. பாகவதம் 11.237 கூறுகிறது. பயம் த்விதியாபிநிவேஷதக ஸ்யாத் ஈஷாத் அபதேசிய விபர்யயோ ஸ்மிருதிஹி. கிருஷ்ண உணர்வே அச்சமற்ற நிலைக்கான ஒரே அடிப்படை. எனவே பக்குவமான பயிற்சி கிருஷ்ண பக்தனுக்கு எளிதானது. மேலும் யோக பயிற்சியின் இறுதி லட்சியம் இதயத்தில் உள்ள இறைவனை காண்பதே என்பதால் கிருஷ்ண உணர்வின் எல்லா யோகங்களையும் தலை சிறந்த யோகி ஆகிறான். அங்கே கூறப்பட்டுள்ள யோகத்தின் கொள்கைகள் இன்றைய நாட்களுக்கு பிரபலமாக விளங்கும் பெயரளவு யோக மையங்களின் கொள்கையிலிருந்து வேறுபட்டவை ஆகும். வெரி 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 கிளியர்லி பிரபுபாத் இந்த 2 ஸ்லோகங்களையும் கூட எப்படி கிருஷ்ணா கான்சியஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது we should observe all these things. அழகா is drawn a parallel. அழகா ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिं. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिति नामिने नमः. आचार्यपद निताय कृपप्रदायिने गौरगदामदय नगर ग्रामधारी. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाइत्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. another fresh week. மண்டே வரதான் தெரியுது, சாட்டர்டே வந்துருது இல்லையா? டைம் இஸ் ரன்னிங் so fast.
நமக்கு வந்து எவ்ரிடே ஆயுர அரத்திகை பும்சாம் அப்படிங்கிற ஸ்லோகால பாகவதத்துல சொல்றாங்க, ஒரு சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமனம் ஆகும் போதும் நம்ம ஆயுள்ல ஒரு நாள் போயிருது. ஈஸிலி நம்ம ஆயுள்ல டெய்லி நம்ம ஆயுள்ல ஒரு நாள் போயிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த டைம் உடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து யாரு தப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு கிருஷ்ண பக்தி பண்றாங்களோ அவங்கதான் தப்பிக்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன் தப்பிக்கிறான்? அவங்களுக்கு தானே வயசாகுது, அவங்களுக்கு தானே செத்து போறாங்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம. சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், கிருஷ்ண பக்தி பண்றவங்களுக்கு வயசாகுதுதான். ஆனா அவங்களுக்கு இந்த உடல் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னலா இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான். எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா கிருஷ்ண பக்தி பண்றவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து செயல் வந்து அந்த உடல் ரீதியா அவங்க ஈடுபடுறது இல்ல. அவங்க பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தங்க செயல்களை பகவானின் திருப்திக்காக அவங்க சேனலைஸ் பண்ணி செய்யறாங்க. அதனால் அந்த ஆஹ் அந்த நாட்கள் டைம் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிருஷ்ண பக்தர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து ஆத்ம ரீதியா வேலை பண்றவங்களுக்கு ஜீவேர ஸ்வரூபுகை கிருஷ்ணேர நித்யதாசா, தட்ஸ் இட். கிருஷ்ணனுடைய நித்யதாசன் அப்படிங்கிற அடையாளத்தோட நம்ம செய்யும் பொழுது நம்ம எட்டர்னல் டியூட்டியை செஞ்சுட்டு இருக்கோம். அங்க நம்ம டெம்பரரி டியூட்டியை செய்யல. காலையில 2 மணி நேரம் ஜெபம் பண்றோம் அப்படின்னா அது டெம்பரரி டியூட்டி கிடையாது, நம்மளது எட்டர்னல் டியூட்டி. ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல டைம் வந்து டைமோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ம வினையை நம்ம மேல திணிக்கிறது தான் டைமோட இன்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம். யாரெல்லாம் டைமோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வருவாங்கன்னா, ஒன் ஹூ இஸ் ஜஸ்ட் பவுண்ட் டு கர்மா. கர்மயோகி, ஞான யோகி கூட வருவாங்க. பட் பக்தர் வரமாட்டார். ஏன்னா பக்தருக்கு வந்து அவர் வந்து அவருடைய எட்டர்னல் ஜாப் செஞ்சுட்டு இருக்காரு. ஜீவேர ஸ்வரூபே கிருஷ்ணர நித்யதாசாங்கிற தன்னுடைய எட்டர்னல் ஜாப வந்து பக்தர் செஞ்சுட்டு இருக்காரு. சோ அதனால இது வந்து அவருடைய கர்ம வினையில ஆட் ஆகாது. இதனால அவருக்கு எந்த கர்மாவும் வராது. மேலும் அவர் தன் இருப்ப சுத்தம் பண்ணிக்கிறார். பியூரிஃபைங் த எக்ஸிஸ்டன்ஸ். நம்மன்னு ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆகுற அந்த உலகத்துல அந்த எக்ஸிஸ்டன்ஸ வந்து பியூரிஃபை ஆகுது அவருக்கு. அவருக்கு வந்து தூய்மை அடையுது. இதுதான் வந்து கிருஷ்ண பக்தருக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சோ நாமளும் எல்லாமே பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளுடையது எட்டர்னல் ஜாபா மாறனால நம்ம கர்ம வினையும் கிடையாது. அதே சமயம் நமக்கு அதன் மூலம் தூய்மையும் அடைகிறோம். நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நான் உங்கள்ட்ட அன்னைக்கே நம்ம சொன்னோம், ஒரு ஆத்மாவால இங்க இருக்கிற சுகத்தால நிம்மதியா இருக்க முடியாது. இட் cannot become happy by practicing, by getting attached material world. அதுதான் நம்ம பார்த்தோம். சோ ஆத்மாவுக்கு திருப்தியான ஒரு செயல் கிருஷ்ண சேவை. அதை நாம செய்யும் பொழுது ஆத்மாக்கு நிம்மதி ஆயிருது. அண்ட் இட் இஸ் அதுக்கு வந்து திருப்தியா இருக்கிறதுனால அதற்குடைய ஹிருதயத்துல இருக்கிற அழுக்குகள் வெளியில போகுது. ஏன்னா ஜீவேர ஸ்வரூபுகை கிருஷ்ணேர நித்யதாசா அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணருடைய சேவகனாக தான் ஒரு ஆத்மா தன்னை அடையாளப்படுத்திக்குதே ஒழிய நான் நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன், நான் சூத்ரன், நான் ஆண், நான் பெண், நான் இந்தியன், தமிழன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அழகானவன் அசிங்கவன், எந்த டெசிக்னேஷனும் ஆத்மா அங்க கொண்டு வராது. நீங்க காலையில 2 மணி நேரம் ஜெபம் கண்ண மூடி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ அதுல ஹரே கிருஷ்ணா நாம ஆத்மா, இந்த 3 பேர்த்த தவிர அங்க வேற யாருமே கிடையாது. கிருஷ்ணர், ஜீவா, அதாவது கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி அண்ட் ஜீவா, இந்த 3 பேரு தான் மகாமந்திரம் ஜபம் பண்ணும்போது இருக்காங்க. இதே உங்க டே டு டே லைஃப்ல கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தி அண்ட் ஜீவா, கிருஷ்ணருமே மறைக்கப்பட்ட பகிர்முக கிருஷ்ணா, நேரடி கிருஷ்ணர் கிடையாது.
நீங்க வந்து பௌதிக உலகத்துல வாழ்ந்தாலும் ஆன்மீக உலகத்துல வாழ்ந்தாலும் இட் இஸ் கிருஷ்ணா தான். கிருஷ்ணர் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்க பகிரங்க சக்தியோட நீங்க அடாப்ட் ஆகும் பொழுது, நீங்க வந்து ஆஹ் பௌதிக உலகத்துல வாழும் பொழுது கிருஷ்ணரை பகிர்முகமாக கனெக்ட் பண்றீங்க. பிளஸ் கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தியோட கனெக்ட் பண்றீங்க. நீங்க வந்து பக்தி ஜெபம் பண்ணும் பொழுது கிருஷ்ணரை டைரக்டா கனெக்ட் பண்றீங்க. கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி கனெக்ட் பண்றீங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஜீவேர ஸ்வரூபை கிருஷ்ணேர நித்திய தாசா. சோ பகிரங்க சக்தியில கிருஷ்ணரை மறைமுகமா கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஐ வாஸ் திங்கிங். இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போது நான் வாட்ஸ்அப் ஆன் பண்ணிட்டு பிரஷ் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் சி வாட்ஸ்அப் இது எல்லாமே பார்ப்பேன். பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தென் ஐ வில் க்ளோஸ் இட் ஆஃப் அண்ட் ஸ்டார்ட் மை சாண்டிங். அப்ப பார்க்கும் பொழுது இன்னைக்கு அந்த சென்னையில வந்து ஃப்ளட் அலர்ட், என்னென்ன பண்ணணும், இதுக்குள்ள மெரினா பீச்சுக்கு வரக்கூடாது, யாரு வீட்டு விட்டு போகாதீங்க, 2 டேஸ்க்கு ரொம்ப மழை. ஸோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் வென் ஐ வாஸ் பிரஷிங், சி எப்படி ஒரு கான்சியஸ் இல்லாத ஒரு ஒரு காற்று அது எப்படி தானா கடல்ல இருந்து வந்து தானா கரையை கடந்து தானே தன் கோர்ஸை டிசைட் பண்ணுமா? சென்னைக்கும் இதுக்கு விசாகப்பட்டினம் நடுல கரை கிடக்குதும்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரிசாக்கு போயிரும், திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிரும். உம் எப்படி இதெல்லாம் யாரு சும்மா அப்படியே ஒரு ஒரு ஐ வாஸ் திங்கிங், எதுக்கு நாம இங்க வரக்கு முன்னாடி கூட நேச்சர் நேச்சர் அப்படின்னு சொல்றோம், சூரியனை பாக்குறோம், சந்திரனை பாக்குறோம், இது எல்லாமே நம்ம ஏன் வந்து நம்ம மேட்ரா பார்த்தோம் அப்படின்னு என்னை நானே நானே ஐ வாஸ் ஆஸ்கிங் மீ கொஸ்டின். ஐ வாஸ் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் டு மை செல்ஃப். எப்படி ஒரு பர்சன் இல்லாம இதெல்லாம் செயல்படும்? சி கார் கார் நம்ம வீட்டுல வந்து டிவி ஓடுது, டிவி தானா அந்த டைம் சுவிட்ச் ஆன் ஆகி ஓடிக்குமா? நாம அதை பார்க்க விரும்பி ஆன் பண்ணாதான் அது ஓடுது. நம்ம கார் ஓடுது, கார் டிரைவர் இல்லாம தானா ஓடுமா? மோட்டார் போடுறோம், சோ மெனி மேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஆப்ரேட் பண்றனால அது வேலை செய்யும். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது சம்மன் கம்ஸ் இன்சைட், டிவி ஓடுதுன்னா அவங்க தானா டிவி ஓடுறதா நினைச்சுக்கலாம். ஆனா அதை ஆப்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும் தாங்க தான் போட்டு விட்டாங்கன்னு, இல்லையா? சோ அந்த மாதிரி இப்ப வந்து இந்த மழை மழை வர்றது, மேல இருந்து தண்ணி கொட்டுது, அது எவ்வளவு கொட்டணும், எங்க கொட்டணும், எப்படி கொட்டணும், இது யாரு நாமளா டிசைட் பண்றோம்? ஆர் வி டிசைடிங் இட்? No, Mataji, no. Then why do we think it is someone இயற்கை அப்படின்னு நம்ம வந்து ஒரு மேட்டரா அதை பாக்குறோம்? I was thinking that it is so obvious that someone is operating. இல்லையா? Don't you all feel so? Yes, Mataji. நமக்கு தெரியலனா அது இயற்கைன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க மாதாஜி. Yeah, but அது யோசிக்கிறதே இல்ல மாதாஜி, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. எஸ், எல்லாமே கவனிச்சு பாருங்களேன். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளும் அது பாட்டுக்கு தான் நடக்குது, இல்லையா? இட் லுக்ஸ் லைக் யூ ஆர் மூவிங், பட் அது பாட்டுக்கு நடக்குது. அப்ப நமக்கு நல்லா தெளிவா தெரியணும், நம்மளை இயக்குறது someone else. பிரகிருதே கிரியமானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அதான் இந்திரா பண்ணாரு, நான் தானே மழையை கொடுக்குறேன் அப்படின்னாரு. மழை அவரு கொடுக்கல, அவர் வந்து மழை கொடுக்கறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் இல்லைனாலும் மழை வரும், கிருஷ்ணா பாத்துக்குவாரு. நீங்க சர்வன்ட் மெய்ட் வரல அப்படின்னா உங்க வீட்டுல வேலையே செய்ய முடியும், அப்படியே எல்லாம் கிடக்குமா? மாதாஜி நம்ம செய்வோம் மாதாஜி. someone will do it, right? யாரையா பக்கத்துல இருக்கவங்க வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுவோம், என்ன நாமளா செய்வோம். சோ சர்வன்ட் மெய்ட் வந்து நான் இல்லைன்னா அந்த வீடே நின்னு போயிரும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா? பட் மோஸ்ட்லி 90% of people will think like that only. Yes, Mataji. Yeah, you should understand. இப்ப பாருங்களேன், நான் அதான் நினைச்சிட்டேன், அந்த 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 புயலை வந்து வர புயலை நம்ம கணிச்சு சொல்றோம், அவ்வளவுதான் we are doing. இப்படி வரும் அப்படி வரும், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. எந்த சயின்டிஸ்டாலாவது அந்த புயலுடைய கோர்ஸ் திசை திருப்ப முடியுதா? கேன் தே டைவர்ட்? No Mataji, no. No Mataji.
எந்த சயின்டிஸ்டால வறட்சியை தடுக்க முடியுமா? எந்த சயின்டிஸ்டாலாவது மழையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி விட முடியுமா? இப்ப கொஞ்ச நாள் இங்க விடுங்க, இந்த மாதிரி இந்த மழைய. சோ யூஆர் ஜஸ்ட் ஒரு விஷயம் நடக்கிறத கணிச்சு சொல்றதுனாலயே இட் டஸ் நாட் மீன் யூ ஆர் கிரேட் இல்லையா? அத அனுப்புறவங்க எவ்வளவு கிரேட்டா இருப்பாங்க, அது குடுக்கறவங்க எப்படி அதை விட கிரேட்டா இருப்பாங்க இல்லையா? So, so having understood that, I was thinking இதை ஃபுல்லா நீ ஜபம் ஃபுல்லா எனக்கு இதே தான் போயிட்டு இருந்துச்சு இன்டர்னலி. வந்து லைக் everything is governed by Krishna. Yes, weather forecast கூட தப்பு because we don't know much about அந்த வாயு பகவான் அது வர்ண பகவான் எப்படி தங்க மைண்ட மாத்திக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாம அதை வந்து மெட்டீரியல் லாஸ்க்குள்ள இது பண்ணி கணக்கு போடுறோம், அவ்வளவுதான். So the point here is ஒரு பகவானுடைய பகிரங்க சக்தி மற்றும் பகவானுடைய ரோலை இல்லாம நம்ம பாக்குறதுதான் பௌதிக உலகம். பகவானோட டைரக்டா கனெக்ட் பண்ணி அந்தரங்க சக்தியோட கனெக்ட் பண்றதுதான் ஆன்மீக உலகம். சோ இந்த ரெண்டுக்கும் உள்ள ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணர நித்தியதாசா அப்படின்னு நம்ம வேலை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து டைம் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள வந்து ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கறதுதான் பாயிண்ட். So having said that, கிருஷ்ணா இங்க சொல்ற இந்த 2 ஸ்லோகாவும் ஜஸ்ட் கோ. நம்ம இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இதை நான் ரீட் பண்ணிட்டேன், நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இட் டஸ் நாட் நீட் இதை வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய ஒரு இது கிடையாது. போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்படி வந்து அவங்க வந்து மெடிடேட் பண்றாங்க அப்படிங்கறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன், சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பிகாஸ் தீஸ் டூ ஆர் சோ கிளியர். நீங்க படிச்சாலே புரியும் இது எப்படி பண்றாங்க அப்படின்னு. சில முக்கியமான பாயிண்ட்ஸ்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது மனம் புலன்களை அடக்கி அப்படிங்க கொடுத்திருக்காரு. சோ இந்த அஷ்டாங்க யோகிஸ் அண்ட் கியான யோகிஸ் டு சம் எக்ஸ்டென்ட் அவங்க தன்னுடைய டோட்டல் செயல்களை எல்லாமே கட்டுப்படுத்தி, அதாவது நிஷ்காம கர்மயோகம் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் போதே அவங்க பியூரிஃபை ஆயிடுவாங்க. அவங்க ஒரு செயலை செய்வாங்க, பலனை எதிர்பார்க்காம செய்வாங்க. சோ அதுல பியூரிஃபை ஆகி அவங்களுக்கு அந்த ருச்சி, அவங்க வாசனாஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஒரு மெஜாரிட்டி போர்ஷன் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்க இடத்துல உட்கார்றாங்க. இதை வந்து புரிஞ்சுக்காம இன்னைக்கு சோகால் டிரான்ஸ்ஜெண்டரலிஸ்ட் அவங்க ட்ரக் விமன் எல்லா சகவாசம் வச்சுட்டு தே கிளைம் தட் தே ஆர் யோகிஸ். இட் இஸ் இம்பாசிபிள். திஸ் இஸ் த பாயிண்ட் பிரபுபாத் இஸ் இன்சிஸ்டிங். நீ வந்து பெண்களுடன் உறவு வச்சுக்கிட்டு நீ தண்ணி அடிச்சுட்டு நீ வந்து போக ஐஸ்வர்யங்களை அனுபவிச்சுட்டு இருந்துட்டு நீ யூ கேன் நாட் கிளைம் யூஆர் a யோகி. இட் கேன் நாட் ஹேப்பன். a யோகி ஹேஸ் டு ரினவுன்ஸ். நிஷ்காம கர்ம யோகம் பண்ணி தன்னுடைய வாசனா ஃபுல்லா இராடிகேட் பண்ணிட்டு தான் அவங்க யோகத்துல வந்து உட்கார முடியும். இல்லைன்னா நகி கஷித் க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் கூட உங்களால அமைதியா உட்கார்ந்துருக்க முடியும். உள்ள இருக்கிற அந்த வாசனை உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து திரைமறைவுல நிறைய தவறுகள் செய்யறாங்க. சோ த பாயிண்ட் ஹியர் இஸ் மனம் புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நிஷ்காம கர்ம யோகம் பண்ணி கிளியர் ஆகி வரவங்க தான் இதே பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து பிரம்மச்சரியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரபுபாத் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு, ஹோல் பர்பட்லி இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா ஒரு பெண்ணுடன் தனக்கு உண்டான உறவை நம்ம மறக்கல, அந்த வாசனா உள்ள இருக்குது அப்படின்னா how can you go and sit and meditate? அதாவது ஒரு ஆண் பெண் இருவருக்கும் உண்டான உறவில் ஒரு டிட்டாச்மெண்ட் நமக்கு வரணும். மினிமம் டிட்டாச்மெண்ட், we need detachment. அதுல ஒண்ணும் இல்ல. it is just a physical contact between two bodies, two material bodies, அவ்வளவுதான். sexual life is just a physical contact between two bodies. ஆனா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தோ இட் இஸ் எப்படி நீங்க வந்து ஒரு சாப்பாடு நாக்குல வச்சீங்கன்னா அந்த சாப்பாடு அப்பா ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஐ என்ஜாய், செம்ம ஜாலியா இருந்தது, இப்படி இந்த உணர்வு, இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் த மேட்டர்.
அது உணர்வா மாத்துறதுதான் அந்த கரணாஸ். சோ அந்த அந்த கரணாஸ்ல இருந்து கட் ஆஃப் ஆகாம ஆண் பெண் கவர்ச்சியுமே frankly speaking it is just two physical contacts தான். அதுல ஒன்னும் அதுல அந்த எனி டூ ஆர்கன்ஸ் இது பண்றதுல ஒன்னும் பிசிக்கலி இட் இஸ் ஜஸ்ட் பிசிக்கல். ஆனா அந்த கரணாஸ் தான் இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு ஹாப்பினஸ். அது உங்களுக்கு அதுல அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு உள்ளதுலயே மேக்சிமமா பௌதிக ஹாப்பினஸ் எதுலன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல தான் அப்படிங்கிறாரு. பிகாஸ் தட் இஸ் ஹவ் யூ ஆர் டிசைன்ட். நீங்க அப்படிதான் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களோட இம்பல்ஸ், அந்த இம்பல்ஸ் இஸ் பீங் கன்வெர்டட் இன்டு இமோஷன்ஸ். யுவர் சென்சரி இம்பல்ஸ், நான் இப்படி இருக்கிறனால சுகமா இருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இமோஷனா மாத்தி கொடுக்குது. சோ நிஷ்காம கர்ம யோகம் பண்ணி ஞான யோகிக்கெல்லாம் அவங்க வாசனாஸ் கிளியர் ஆயிடுறதுனால அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்ல இருக்கிற ஈடுபாடு தன்னை போல போயிடும். இட் வில் கோ ஆஃப். பிகாஸ் அந்த கர்ணாஸ் அவங்கள்ட்ட இருந்து பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிருது அவங்களுடைய அந்த கர்ணாஸ். சோ அவங்க they will not relate themselves to the feelings. இனிமேல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னாகிறது இட்ஸ் நோ மோர் அட்ராக்ஷன் டு them. இனிமேல் அவங்களுக்கு அது அட்ராக்ஷனே கிடையாது. சோ இந்த விஷயம் பக்தியில நேச்சுரலாவே நடக்கும். இதுதான் பிரபாத் பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தே. சோ நம்ம எதுக்கு செக்ஷுவல் ஹாப்பினஸ் நோக்கி போறோம் அப்படின்னா we think we are happy only by indulging in that. ஒரு நாள் ஃபுல்லா வேலை பிரபாத் எழுதுறாரு, எல்லா இடங்களையும் இதை பத்தி எழுத 7வது அத்தியாயத்துல எழுதுறாரு இல்லையா. ஆஸ் மாய அபகிருத ஞானம் அதுல சொல்றாரு இல்லையா. அந்த இதுல ஆஸ் மாதிரி வேலை பாக்குறோம் அப்படின்னு அதுக்கு அழகா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. என்ன எக்ஸ்பிளேஷன் இனிமேல் தான் வரப்போ 7th சாப்டர், சாரி. சோ என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு ஆஸ் நாள் முழுக்க பொதிசம் எல்லா வேலையும் பண்ணிட்டு நைட்டு ஃபீமேல் ஆஸ் கிட்ட கிக் வாங்குமாமா. ஃபீமேல் ஆஸ் கிட்ட உதையும் இதையும் வாங்கி ஆனா செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபடுமாமா. இட் திங்ஸ் இட் இஸ் ரிலாக்ஸிங் பை தட். அதன் மூலம் ரிலாக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. நாமாம் திருஷ்டிதா மூடா அந்த ஸ்லோகால பிரபாத் எழுதுவாரு. இஃப் யூ ஆல் ரிமெம்பர், நம்ம முன்னாடியே ரீட் பண்ணியிருக்கோம். சோ நம்மளும் அதை பண்றோம். டே ஃபுல்லா எல்லா வேலையும் பண்ணிட்டு நைட்டு அதனாலதான் ரிலாக்ஸேஷன். இட் இஸ் ஜஸ்ட் யோர் வாசனா. ஏன்னா அதுலதான் மேக்சிமம் ஸ்டிமுலேஷன், மேக்சிமம் ஃபீலிங்ஸ் கன்வெர்ட் ஆகுறதுனால we think we are enjoying, but in fact there is nothing called enjoyment in a sexual life. அது ஒண்ணுமே கிடையாது. செக்ஷுவல் லைஃப் இஸ் ஒன்லி ஃபார் பிகெட்டிங் சில்ட்ரன். குழந்தைகளை பெற்றுக்குவதற்கு தான் செக்ஷுவல் லைஃப். அதர்வைஸ் we don't need it. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. certain அனிமல்ஸ், அதுலயும் சில அனிமல்ஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில அதிகமா ஈடுபடும். சில அனிமல்ஸ் they will indulge only for begetting children. கவனிச்சு பாருங்க. நீங்க நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ல பாத்தீங்கன்னா டைகர், லயன், they will not வா எனக்கு இன்னைக்கு மூட் இருக்கு, உனக்கு மூட் இருக்கு, கம் லெட் அஸ் என்ஜாய். இட் இஸ் நாட் லைக் தட். இதெல்லாம் மனுஷன் தான் பண்ணுவான். நேத்து கூட என்னுடைய சென்டர்ல பகவத்கீதா செஷன் அட்டன் பண்ணப்ப சத்புஜா பிரபு சொல்லிட்டு இருந்தார், அனிமல்ஸ் கூட ஒவ்வொரு புலன்கள் தான் குறைபாடு. மனுஷனுக்கு 5 புலன்மே குறைபாடு. ஏன்னா அவன் 5லயும் வீக். குறைபாடுன்னா வீக். இஸ் வீக் இன் ஆல் 5 சென்சஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அனிமலுக்கு இட் வில் நாட் திங்க் கம் லெட் அஸ் ஹேவ் செக்ஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். இட் நோஸ் இந்த டைம்ல புணர்ந்தா குழந்தை உண்டாகும். So it is giving birth to a newborn only for Krishna's service. ஏன்னா அந்த அனிமல் இனம் பெருகி ஆகணும் ஃபார் ஈகோ சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு. மனுஷங்களும் அப்படிதான் குழந்தை பெற்றுக்கணும். ஆனா நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சர், ஹியூமன் சிஸ்டம், சிவிலைசேஷன் என்னன்னா எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் வேல அதை என்ஜாய் பண்றது. ஸோ we call this as scientific development. மொபைல்ல பார்த்து என்ஜாய் பண்றது, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்றது, இல்லசிட்டா போய் என்ஜாய் பண்றது, கல்யாணம் பண்ணாம ஒரு வீட்ல உட்காந்து என்ஜாய் பண்றது. See, it is very lesser than an animalistic behavior. Just interacting with the opposite gender for enjoyment. It's just few minutes enjoyment.
அதுக்காக ஹோல் லைஃபுமே அதுக்கு பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க. உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சா போதும். இதுல எனக்கு என்ன வருது? வாட் ஐ கெட் ஃப்ரம் திஸ்? நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லி பகவானுடைய நாமத்தை ஜபிச்சு அவருடைய கீர்த்தனம் அவருடைய குளோரிபிகேஷன் பேசும்போது we get more happiness. we get the பரம் திருஷ்டுவா பரமான ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வருது. அத நாம மறந்துடுறோம். அத மறக்கல. நம்ம அது கிடைக்காதனாலதான் லோயர் டேஸ்டுக்கு போறோம். we are going for lower taste. so see நம்மள மாதிரியே இருக்கிற ஜீவாத்மா நம்ம கூட இன்டராக்ட் பண்ற அந்த ஆப்போசிட் ஜெண்டர் மா கிருஷ்ணர் வேண்டாம் நானும் நீ சேர்ந்து சந்தோஷம் பண்ணலாம். இட் cannot happen. It cannot happen at all. You cannot enjoy without bringing Krishna in center. That is the point. அதுக்கு அழகா ஒரு ஆப்போசிட் ஜெண்டரா இருந்தாலும் 2 பேரும் ஒன்று கூடி கிருஷ்ண பக்திக்காக அவங்க எல்லா ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாங்கன்னா ஈவன் the sexual life is turning into spiritual. ஏன்னா அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் they will do it as a duty, not for their own enjoyment. I should donate some sperm into this ovum, into this uterus, so that a Krishna conscious child will be born. இவ்வளவுதான் அவங்களுடைய மூட் இருக்கும். So they don't indulge in all these things for their own happiness. They will indulge only for Krishna's service. So அதுதான் பிரபுபாத் அடிக்கடி எழுதுறார். கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, கிரகச ஆசிரம். நான் உண்மையிலேயே சொல்றேன், கிரகச ஆசிரம் can be very beautiful even without sex if they put Krishna in front. கிருஷ்ணரை முன்னிலைப்படுத்தி ஹஸ்பண்ட் வெளியில போய் பொருள் சம்பாதிச்சு ஒய்ஃப் வீட்டுல இருந்து டிடிஸ நல்லா டெக்கரேட் பண்ணி கால் 2 பேரும் சேர்ந்து மங்களாரத்தி பண்ணி நல்லா அழகா ஒரு கீர்த்தன் பாடி 2 பேரும் சேர்ந்து பிரசாதம் பண்ணி அவங்க வெளியில போவாங்க. வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சு அவங்க கிட்ட நாம டிஃப்ரெண்டா நாம கேட்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்து பிரசாதம் பேக் பண்ணி கொடுத்து when they work and come back ஈவினிங் மறுபடியும் எல்லாரும் குளிச்சுட்டு குழந்தைங்க இருந்தா குழந்தைகளும் சேர்ந்து ஒரு 1/2 hour கௌர ஆரத்தி பண்ணி கீர்த்தன் பண்ணிட்டு குழந்தைங்க டியூட்டி பார்க்கலாம். மறுபடியும் பிரசாதம் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு பிரசாதம் கொடுத்து they can very happily lead a grahastha life without sex. It can happen. It is happening throughout world. Many devotees are getting married only keeping Krishna conscious in front. They don't indulge in sexual activity unnecessarily. It is not needed. ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்தா காம உணர்வு எப்ப வரும்? when you want to enjoy. அதே பெண்ணுக்கு பார்க்கும்போது இந்த என் ஒய்ஃப் எவ்வளவு நல்லா கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆயிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற உணர்வு வரும் பொழுது how will you have a sexual interest to that women? Naturally it will go off. This is a way to live. உலகம் பூரா people are running behind something which is utterly not. அது it is very temporary. ஆனா உங்க மைண்ட் இன்டர்பிரேட் பண்ணுது, அது இல்லைன்னா உன்னால உயிர் வாழ முடியாது, அதுதான் உனக்கு கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ், கோ ஃபார் இட் உள்ள இருந்து உங்க வாசனை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். யூ வில் ஹேவ் அ மோர் ஹாப்பினஸ் இன் டிஸ்கசிங் கிருஷ்ண கதா. யூ கேன் ஹாவ் மோர் ஹாப்பினஸ். 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ண கதாவை டிஸ்கஸ் பண்ணி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறது இட் இஸ் மோர் ஹாப்பியர் than indulging in sex. ஏன்னா இங்க நீங்க உங்களுடைய சுகத்தை யோசிக்காம கிருஷ்ண சேவையில் நான் இதை ஈடுபடுத்தும் பொழுது your relationship will reach a ultimate purpose. அதனால ஒன்லி பக்தி யோகத்துல மட்டும்தான் ஈவன் செக்ஷுவல் லைஃப் இஸ் அலௌட். நீங்க தியான யோகத்துல இட் இஸ் நாட் அலௌட் அட் ஆல். பியூர் செலிபசி. ஏன்னா அவங்களுக்கு அவங்க சொந்த முயற்சியில அவங்க வாசனை அடக்கிறதுனால செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபட்டுக்கிட்டே அவங்களால பக்திய பண்ண முடியாது. அதனால அவங்க ஒதுங்கிதான் இருந்து ஆகணும். ரொம்ப அழகா பிரபுபாத சொல்லி கொடுக்கிறார். நீ காலையில போய் யோகா சென்டர் போய் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்ண நைட் செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபட்டீங்கன்னா there is no பலனே கிடையாது.
See, something you're doing for your own enjoyment means you're not in bhakti. உங்களுடைய சுகத்துக்காக நீங்க நிறைய ஈடுபடுறீங்க அப்படின்னா பக்தியில இருந்து விலகி போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். பக்தி அப்படிங்கிறது ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணேர நித்திய தாசா. அதுல ஈடுபட 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 நம்ம அந்த கரணாஸ் பியூரிஃபை ஆக ஈவன் இஃப் வி see something abominable ஆனா கூட யூ cannot see பிரபுபாத் அவர் ப்ரீச் பண்ண போனப்ப, அவர் ஹிப்பிஸ் ப்ரீச் பண்ண போனப்ப அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு பார்ட்டிக்கு. அங்க போனா அத்தனை பேரும் ஆணு பெண்ணு நியூடா தண்ணி அடிச்சுட்டு ட்ரக் அடிச்சுட்டு தேவர் டான்சிங் அண்ட் பிரபுபாத் வாஸ் வித் தெம். He is such a pure devotee, he never get carried away even to the small extent. ஏன்னா அவருக்கு அந்த வாசனாஸ் டோட்டலி அவர்கிட்ட இல்ல. He could see everyone as soul only. So நாமளும் பியூரிஃபை ஆக நமக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் டோட்டலா போயிடும். The worst thing ஆத்மா can do itself is sexual activity. ஏன்னா மேக்சிமம் இன்பம், தனக்கு இன்பம் தூக்கிறதுக்காக அதுல ரொம்ப ஈடுபடுவாங்க. சோ அது ஃபுல்லா அவங்க வாசனாஸ் ஃபுல்லா பியூரிஃபை ஆகி அவங்க சோ தன்னுடைய சுகத்துக்காக ஒரு பெண்ணை அனுபவிக்கிறது பியூர்லி ஃபார் அவர் ஹாப்பினஸ். ஆனா அதே பெண்ணுடன் இணைந்து பகவானுடைய சுகத்துக்காக வேலை பார்க்கிறது இட் இஸ் பக்தி. So we should understand this very clearly, very very clearly. கல்யாணம் எதுக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு, அதுக்கு உங்களுக்கு குழந்தை கிருஷ்ண பக்தி குழந்தையை ஈடுபடுத்துறதுக்காக செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஒன்ஸ் இன் அ லைஃப், ஒன்ஸ் அதுவும் ஜபம் பண்ணி அந்த ஒரு கான்சியஸ்னஸ்ல தான் they should interact with the women. They should never interact with the women in the mood of enjoying her. இதுதான் ஆக்சுவலி இதுதான் ரூல். இத நம்ம பைபாஸ் பண்றோம்னா எங்கேயோ நாம அனுபவிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். we think we are here to enjoy. அத ரொம்ப தெளிவா பிரபுபாதர் இங்க நமக்கு அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா இதுலதான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. and we should understand this. உண்மையில் அந்த உயர்ந்த சுவை வந்துட்டா தாழ்ந்த சுவை நமக்கே அசிங்கமா இருக்கும். என்ன இருக்குன்ட்டு we are going so low for something which is against my bhakti. அதற்கு அந்த நேரத்துக்கு நான் பகவானுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம். ஏன்னா the bliss we are getting through Krishna bhakti is more purer. அது நம்மள ரொம்ப ரொம்ப தூய்மையா வச்சிருக்கிறது, நமக்கு நிம்மதியான ஒரு சந்தோஷம் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் which I want to discuss. And what else? And yes, அந்த யோகிஸோடைய நோக்கம் உள்ள இருக்கிற விஷ்ணுமூர்த்தியை பாக்குறதான். அதாவது நான் அன்னைக்கே சொன்னேன், ஜீவா பரமாத்மாவோட கட் ஆஃப் ஆயிருக்கிறது பிகாஸ் ஆஃப் அந்த கரணாஸ், வெளி உலக தொடர்பு தான். சோ அத ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணிட்டா ஜீவா பரமாத்மா கூட இன்டராக்ட் பண்ணுது. இதுதான் யோகம். திஸ் இஸ் கால் அஷ்டாங்க யோகா. இதை தவிர வேற ஆப்ஜெக்ட் மெடிடேட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னா அகெயின் இட் இஸ் நாட் மெடிடேஷன் அட் ஆல். தட் இஸ் நாட் யோகா. யோகானா வெளியுலக தொடர்பு உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும் பொழுது யூ ஆர் சீயிங் த லார்ட் டைரக்ட்லி அப்படிங்கிற பாயிண்ட்டும் பிரபுபாதர் இன்சிஸ்டட். ரிஷி ஸ்ரிங்கர் ராமாயணத்துல பார்த்திருப்பீங்க ஒரு ஸ்டோரி. அவங்க அப்பா ஒரு பெண் வாசனையே இல்லாம வளர்த்துறாரு. So when he comes first time when he sees a woman, he is totally astonished. அப்படி ஒரு ஃபீச்சரே அவர் பார்க்கல. அவங்களுக்கு பிரெஸ்ட் இருக்கு டிஃப்ரெண்டா, ஆணுக்கு இல்லாத ஒண்ணு அவங்களுக்கு இருக்கு, அவங்க ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்களுடைய அந்த அப்பியரன்ஸ். ஸோ இஸ் நாட்
அதாவது அந்த வாசனாவே இல்லாம வளர்த்துறவங்களுக்கு அப்படி அதுல ஒரு ஹாப்பினஸ்ங்கிறதே உள்ள இல்லாத பொழுது தே வில் see everything as common only. ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் கிடையாது. So பிரபுபாதர் மாதிரி பியோர் டிவோட்டிஸ் he never distinguish between male and female. மேல் அண்ட் ஃபீமேல் டிஸ்டிங்ஷனே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே ஆத்மா. ஏன்னா அந்த ஃபீச்சர்ஸ் இதுல சொல்வாரு இல்லையா சங்கராச்சாரியா, பெண்ணினுடைய மார்பு வந்து இட்ஸ் ஜஸ்ட் சதை கோலம். இட் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ். மசில் தான் அது. நீங்க நம்ம உடல் பூரா மசில் இருக்கு, பிரெஸ்ட்லயும் மசில் தான் இருக்கு. சங்கராச்சாரி எழுதுறாரு இதுல, வாட் இஸ் தட், பஜ கோவிந்தம், அதுல எழுதுறாரு. அதுல ரொம்ப அழகா அந்த லைன் எழுதுறாரு, பெண்ணுடைய மார்பு இட் இஸ் ஜஸ்ட் சதை கோலம் தான், நீ ஏன் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகுற மூட மனமே அப்படின்னு கேக்குறாரு அவர். அதுல உண்மையிலே யோசிச்சு பாத்தீங்கன்னா the so-called attractive sexual features are just a physical feature. அவ்வளவுதான், கை கால் மாதிரி. it is a normal organ. அத வந்து ஒரு உள்ள ஸ்டிமுலேட் பண்றதா மாத்துறது உங்க அந்த கர்ணாஸ் தான். ஒரு பெண்ணுடைய ஃபீச்சர் பார்த்து ஸ்டிமுலேட் ஆகுறாங்கன்னா பிகாஸ் யுவர் சென்சஸ் ஆர் collecting it in that way and it's converting into some emotions. ஆனா நீங்க பக்தியில ஈடுபட்டு நீங்க பியூரிஃபை ஆக you cannot see it as a object or it's a sense object, ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனா பார்க்க முடியாது. இட்ஸ் a feature. பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஃபீச்சர், தட்ஸ் இட். ஆனா இன்னைக்கு உலகமே அந்த ஒரு ஃபீச்சரை வச்சு அவ்வளவு பேரு நாயா பேயா அழிச்சா. நீங்க வெளியில இருந்து பாருங்களேன், இட் இஸ் சோ ஃபன்னி, இட் இஸ் சோ ஃபூலிஷ் டு ரன் பிஹைண்ட் an organ which has got a different purpose. இப்படிதான் இந்த உலகம் ஒருத்தர் பார்த்துக்குது. So it is your antakarana converting you into a different thing and not the part as such. அதுவும் இன்ஃபேக்ட் 40 இயர்ஸ்க்கு மேல பிரெஸ்ட் கேன்சர் வரும் பொழுது விமன் ஆர் எதுக்குடா இந்த ஆர்கனை கொடுத்தாங்கன்னு ஒவ்வொரு விமனும் பயந்துட்டு தான் இருக்கிறோம். பிகாஸ் அதுல வந்து கேன்சர் வந்து அதிகமா இப்ப வருது. பிகாஸ் மிஸ்யூஸ்ட், இதனாலதான் கேன்சர்ஸ் வரும். எனிதிங் யூ மிஸ்யூஸ் வில் கெட் கேன்சர். ஸோ நாம எந்த லைஃப் டைம்ல என்ன மிஸ்யூஸ் பண்ணணும்னு தெரியல, we are getting it. So we should understand all these things thoroughly. It is just a physical part. அதை கன்வெர்ட் பண்றத வந்து மறந்துட்டு யூ ஷுட் யூஸ் இட் அப்ராப்ரியேட்லி ஃபார் ப்ராப்பர் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வி ஷுட் டூ கிருஷ்ண பக்தி. இந்த ஒரு புரிதல் எல்லாருக்கும் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு பெண் நைட் 10 ஆனாலும் 12 ஆனாலும் தைரியமா, காந்திஜி ஆசைப்பட்டார், எனக்கு ரொம்ப ஆசை இந்தியால ஒரு பெண் நைட் 10 மணிக்கு தனியா போக முடியும்னு. இட் கேன் ஹேப்பன் இஃப் எவ்ரி ஒன் பிகம்ஸ் அ டிவோட்டி, நாட் அதர்வைஸ். Is it possible? Otherwise, because you read a woman as a sense object, you're getting attracted by her features. எப்படி உங்களால நைட் 10 மணிக்கு பெண்களால வெளியில போக முடியும்? Unless the other person is a devotee or who is at least குறைஞ்சபட்ச சத்துவ நிலையில் இல்லைன்னா you will be expected for sure. அதான் நடக்குது உலகத்துல. அதனாலதான் பெண்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் டிவோட்டி கிடையாது, அதனால நீ உன்னை போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்காத. See, when you're dressing in an exposed way, it means you're showing your parts as just a sense object ஆ காமிக்கிறீங்க நீங்க வெளியில. That is why we are also dressed neatly. It is no more a sense object. You are just a soul in this body. அவ்வளவுதான். ஜீவேர ஸ்வரூபே கிருஷ்ணேர நித்யதாசா. சோ இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷன் வர வாய்ப்பே இல்லை. ஓம் தத் சத். Any doubts, comments, or reflections you can share. Hare Krishna Mataji. Dandat pranams Mataji. Mataji. Wonderful session Mataji. அது எஸ்பெஷலி இப்போ வந்து நீங்க யூத் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கீங்க மத்தாஜி. பெஸ்ட் வே டு பாலிஷ் அவர் கிட்ஸுங்க மத்தாஜி. இதெல்லாம் தெரிஞ்சது எந்த குழந்தையும் தப்பு பண்ண மாட்டாங்களாங்க மத்தாஜி. Yeah, they are just having their vasanas. அதனாலதான் தப்பு பண்றாங்க. அவங்க வாசனானாலதான் தப்பு பண்றாங்க. எஸ் மத்தாஜி. அப்புறம் வண்டர்ஃபுல் ப்ராசஸ்ங்க மத்தாஜி. எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம பக்தி யோகா எடுக்கலாம். நம்ம மத்த யோகா சிஸ்டம்ல நம்ம நிஷ்காம கர்மா பண்ணி நம்ம வாசனாஸ் பியூரிஃபை பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். பக்தி யோகா
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீக் கூட ஓல்டேஜ் ஹோம் போனப்போ கேட்டாங்களே மாதாஜி ஒரு பாட்டி, நான் வந்து அந்த தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்து விளக்கு காட்டலாமா? இந்த இந்த டைம் கூட கேட்டாங்க மாதாஜி, பல தப்பு பண்ணியிருக்கவங்க கூட ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லலாமா? இந்த மாதிரி அந்த குற்ற உணர்வு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் இல்லைங்க மாதாஜி. கரெக்ட். வண்டர்ஃபுல் ப்ராசஸ்ங்க மாதாஜி. எஸ், ட்ரூ. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஒண்ணுங்க மாதாஜி, இப்ப வந்து நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னீங்க மாதாஜி. நம்ம இந்த ப்ராசஸ் பண்றதுனால நம்ம பியூரிஃபை ஆகலாம், அது மாதிரி அல்டிமேட் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு எனக்கு என்னங்க மாதாஜி, நம்ம வந்து பண்ண இப்ப வந்து அடுத்தவங்களாம் ஏதாவது ஒரு இது பண்ணும்போது, ஐயோ தெரியாம பண்றாங்களே அந்த அங்கலாப்பு ரொம்ப இருக்குங்க மனசுக்குள்ள, வெளியில சொல்றது இல்லைங்க மாதாஜி. அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறேங்க, நல்லாவே கஷ்டப்படுறேங்க. That is not needed. You ஓகே think still you are in that control. உங்க ஓகே வேலை மட்டும் பாருங்க. கம்பேஷன் இருக்கலாம், but we need not get attached to that. That is again sense gratification. ஓகேங்க மாதாஜி. Again sense gratification. அதை விட்டு வெளியில வந்துருங்க. You can just tell. ஓகேங்க மாதாஜி. Have compassion. பிரபுபாதும் தான் எல்லாத்தையும் பார்த்து அழுது கூட இருக்காரு. அதுக்காக அவர் வந்து கஷ்டப்படுறாரு கிடையாது. You can have compassion, but அத வந்து ஐயோ அப்படி பண்றாங்களே நான் நல்லா இருக்கேன்னு, இது again you are bringing it to material platform only. Understanding things that they are soul, they are like this means you should understand it clearly. உங்களுடைய லெவல், உங்களுடைய கண்ட்ரோல் அதுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்க மாதாஜி. That is not needed. சொல்லலாம், அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் ஓன் சைல்டு, என்ன பண்ண முடியும்? சொல்றதா முடியும். நம்ம வேலையை பார்த்துட்டு நாம சில சமயம் நாம ஹாப்பியா இருக்கிறோம், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். பட் யூ ஹாவ் டு பி லைக் தட். வேற வழியே கிடையாது. ஓகேங்க மாதாஜி. யா, தேங்க்ஸ் அ லாட்ங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. ரியலி நீங்க இப்ப கரெக்ட் தாங்க மாதாஜி. நம்ம அதையே நினைச்சு நம்ம ஃபீல் பண்றதுனாலயே செய்யறதுனாலயும் ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிறதும் புரியுதுங்க மாதாஜி. அப்புறம் நம்ம அடுத்த செகண்ட் நம்ம ஒன்னும் பெரிய இந்த புண்ணியாத்மா இல்லைங்க மாதாஜி. அதனால உடனே நம்ம அந்த லெவலுக்கே டிகிரேட் ஆகிற அளவுக்கு நம்ம மைண்ட் எல்லாம் போயிருதுங்க மாதாஜி. அதுக்குள்ளார அவங்க சொல்றது நம்ம அதை என்னமோ திருத்தறக்கு போகணும், என்னமோ நம்ம என்னமோ ரொம்ப பர்ஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் தாட் வந்தாலே நம்ம டக்குன்னு உடனே மறுபடியும் டிகிரேட் ஆயிட்டே இருக்கிறோங்கிற அந்த தாட்டும் வருதுங்க மாதாஜி. உண்மையாலுமே விலகி இருந்துக்கிறது ரொம்ப உத்தமமான விஷயங்கிறது தெரியுது மாதாஜி. அவ்வளவுதான். எஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனிதிங் எல்ஸ்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி, எனக்கு நீங்க பேச பேச போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டு தான் ஞாபகம் வந்து. இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் செஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த அதாவது வேற ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணப்படுறது இங்கதாங்க மாதாஜி. இதை வந்து சொல்றதுக்கு பேசுறது கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தப்ப சரி பண்ணணும், நம்மளோட எண்ணத்தை மாத்தணும்னா இந்த விஷயத்தை ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். Discussed in Bhagavatam itself. What to speak here? எஸ் மாதாஜி. பாகவதத்தை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கஸ்ட் எவ்ரிதிங். மாதாஜி, இந்த பாயிண்ட்லாம் வந்து இதுல இல்லைன்னா சுத்தமா தெரியாது மாதாஜி. எவ்ரிதிங் குட் பி ஈட், நீங்க எல்லாமே வந்து பர்த் ரைட் மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் மாதாஜி. டு என்ஜாய் வாட் எவர் யூ டிஸ்கஸ்ட் அபவுட் செல்ஃப் என்ஜாய்மெண்ட். அந்த லைன் அப்படியே பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்தது மாதாஜி. உங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னாவே நீங்க பக்தி பண்ணலன்றது தான் அர்த்தம் ரெகுலர் ஆக்ஷன்ஸ்ல. ஸோ கிருஷ்ணா கான்சியஸ் அப்படின்றதுதான், பீயிங் கான்சியஸ் ஆஃப் வாட் எவர் வி ஆர் டூயிங், வெதர் ஐ டூயிங் திஸ் என்னோட கிருஷ்ணா கான்சியஸ் பக்திக்காக நான் அதை பண்றேன்னா இல்ல என்னோட சென்ஸ் கிராட்டிபிகேஷன் தான் பண்றேனான்றத கேள்வி கேட்டே இருக்கோம் மாதாஜி. ஆனா என்ன இப்ப தெரிஞ்சுட்டு தப்பு பண்ற மாதிரி இருக்குங்க மாதாஜி. அது அது வந்து அப்படிதான் இருக்கும் போக போக தான். Yes, Mataji. Yes, Mataji. Thank you, Mataji, for bringing this out today, Mataji. Hare Krishna. And what are sharing, Mataji? நேத்து ஒரு கெஸ்ட் வந்தாங்க, சடன் கெஸ்ட் தான். I had to prepare lunch for them. But of course, இப்ப முந்திலாம் அப்படியே வந்தா I was not well. பட் அவங்க சொன்னாங்க சரி வெளியில வாங்கிக்கலாம் சாப்பாடுன்னு. பட் இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் யாராவது வந்தா பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு அந்த உடம்பு இதை மீறி செய்ய முடியுதுங்க மாதாஜி அவங்களுக்காக. அண்ட் காலையில ஈவினிங் வரைக்கும் இருந்தாங்க. அப்கோர்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் அது நான்வெஜ் சாப்பிட்டாங்க, வெளியில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். மை ஹஸ்பண்ட் said you need not cook. அது ஒரு பெரிய பாக்கியமா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த டே தான் அவங்களோட 2 சன்ஸும் அப்ராட்ல இருந்தாங்க. டிஸ்கஸிங் அப்படியே அப்ராட் லைஃப் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அது சுத்தமா உடனே ஐ டிடன்ட் வாண்ட் டு ஆர்கியூ வித் தெம். பட் கடைசியில போகும்போது திடீர்னு என்ன சொன்னாங்க, அவங்க சின்ன பையன் வந்து கனடால இருந்துட்டு இஸ்கான்ல இருக்காப்லையா.
சம்பந்தமே திடீர்னு ஹரே கிருஷ்ணன் நான் உடனே ஹரி போல்னு கத்திட்டேன் என்ன அறியாம அவங்க ஆ. உட்காந்துட்டு. என் ஆ. ஹஸ்பண்ட் சிரிச்சாரு. அப்ப அவங்க உட்காந்து சொன்னாங்க, அவங்க எல்டர்ஸ் சொன்னாங்களாம் பயப்படுறாங்களாம் இஸ்கான்ல போயிட்டோம்னு சொல்லி அவங்க அம்மா பயப்படுறாங்க. அப்ப அவங்க எல்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அம்மா அப்ராட் போய் என்னெல்லாம் கத்துக்கலாம், எப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் ஆகலாம், ஆனா அப்படிலாம் இல்லாம இதுல Yeah, அவன் போயிருக்கான் அப்படின்னும் போது நம்ம ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு correct. அத ஹஸ்பண்ட் முன்னாடி சொன்னாங்க. ஐ டோல்ட் சொல்லுங்க அவர்கிட்ட Yeah, பயப்படுறாரு அவர் அப்படின்னு சொன்னேன். சோ எனக்கு yeah, ரொம்ப Mataji. சந்தோஷமா இருந்துச்சுங்க மாதாஜி. Hare Krishna. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண Hare மாதாஜி. Krishna. Anything else? Setu?